நம பார்வதிபதஜே ஹர ஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகதந்தம் சூர்பகர்ணம் கஜபக்திரம் மகோதரம் பாஷாங்குஷதரம் தேவம் தியாயேத் சித்தி விநாயகம். ஓம் கணாநாஹந்த்வா கணபதிகம் ஹவாமஹே கவிங் கவீனாம் உபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ரண்வன்னோதிபிः ஸ்ரீதசாதனம். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்து உனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. ஓம் ஸ்ரீ விஜய மகா கணபதஜே நமஹா. இல்லாமல்ல விநாயகப் பெருமானுடைய பெருங்கருணையினாலே அன்பார்ந்த நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியார், முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவாகம பாடசாலை, செல் 9865098370. என்னுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். நாம் தற்சமயம் காண இருக்கக்கூடிய நிகழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா வாரராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 6/9/2021 முதல் 12/9/2021 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் இந்த 12 ராசி நேயர்களுக்கும் நடக்கக்கூடிய நன்மை தீமைகள், சுப அசுப பலன்கள், சந்திராஷ்டம தினங்கள், வணங்க வேண்டிய தெய்வங்கள், அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட வண்ணங்கள், அதிர்ஷ்ட திசைகள், இதெல்லாம் பற்றி நாம் இப்போது பார்க்க இருக்கின்றோம். பார்ப்பதற்கு முன்பாக இந்த வார விசேஷ தினங்களும் இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமங்களையும் பார்த்துவிட்டு பிறகு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். 6/9/2021 திங்கட்கிழமை சர்வ அமாவாசை. அமாவாசை என்று நான் சொன்ன மாதிரி பிதர்களுக்கு உகந்த தினம். முன்னோர்களை நினைத்து காலையில் சாப்பிடாமல் மதியானம் சைவ சமையலாக சமைச்சு வடை பாயசத்தோடு அதை காகபக்ஷிக்கு வச்சுட்டு பிறகு முன்னோர்களுடைய படம் இருந்தால் அதற்கு அதை வைத்து பூஜை செய்து பிறகு ஆகாரங்கள் உட்கொள்வது மிகவும் நல்லது. அமாவாசை தினத்தன்று காளி, உக்ர தேவதைகள், முனீஸ்வரர், கருப்பராயன் இந்த மாதிரி சுவாமிக்கெல்லாம் விசேஷமாக பூஜைகள் பண்ணுவது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம். 9/9/2021 வியாழக்கிழமை சாமவேத உபாகர்மா. சாமவேதத்தை கிடபிடிக்கக்கூடியவர்கள் அன்னைக்கு பூணூல் பண்டிகை, உபநயன பண்டிகையை கொண்டாட வேண்டிய தினம். 10/9/2021 வெள்ளிக்கிழமை விநாயகர் சதுர்த்தி. விநாயகப் பெருமானுக்கு மிகவும் உகந்த தினம் விநாயகர் சதுர்த்தி. ஆவணி மாதத்திலே வரக்கூடிய வளர்பிறையிலே வரக்கூடிய சதுர்த்தி விநாயகருக்கு உகந்த தினம். விநாயகர் அவதரித்த தினம் அன்றைய தினம். எனவே அவருக்கு பிடித்தமான அருகம்பில், அவர் ரொம்ப சிம்பிளானவர், எல்லா இடத்துலையும் கிடைக்கக்கூடிய அருகம்பில், அதுக்கு பேர்பட்ட பலனை கொடுக்குறார். அதர்வண வேதத்தில் கணபதி உபரிஷத்தில் யோ தூர்வாங்குரைஹி யஜதி ச வைஸ்ரவணோபமோ பவதின்னு ஒரு வாக்கியம். யஹா தூர்வாங்குரஹா யஜதி, யாதொருவன் இந்த அருகம்பில்லை யஜதினா கொடுக்குறானோ, வைஸ்ரவணோபமோ பவதி, குபேரனுக்கு பேர் வைஸ்ரவணன்னு பேர். இந்த பூவுலகில் குபேரனுக்கு சமமான செல்வத்தோடு இருக்கலாம்னு வாக்கியம். அப்போ தினமும் அருகம்பிள்ளை ஒன்றும் வேற ஒன்றும் விலைக்கு எதுவும் வாங்க வேண்டாம். இந்த ரோட்டில் முளைக்கிற 2 அருகம்பிள்ளை பிழைச்சி விநாயகப் பெருமானுக்கு 2 சாத்தின்னு வந்தோம்னால் கடன் தொல்லை இருக்காது, பெரிய செல்வந்தனாகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. அப்போது அந்த விநாயகர் சதுர்த்தி தினத்தன்று இந்த அருகம்பில் சாற்றி விநாயகருக்கு மிகவும் பிடித்தமான மோதகம், அப்பம், கொழுக்கட்டை, மோதகம், கடலை உருண்டை, பொரி இதெல்லாம் தான் அவருக்கு பிடிக்கும். ரொம்ப சிம்பிளான ஐட்டம் தான், பெரிய டிஷ்ஷெல்லாம் வேண்டியதில்லை. இதெல்லாம் வச்சு அவருக்கு பூஜைகள் பண்ணி அருகம்பில்ல விநாயகருடைய அஷ்டோத்திரம், சகஸ்ரநாமம் நமக்கு என்ன தெரியுமோ அதை வச்சு பண்ணணும்னால் கண்டிப்பாக அடுத்த விநாயகர் சதுர்த்திக்குள்ளே அவர் நம்மளை குபேரனாக்கிடுவார் அப்படிங்கிறது சாஸ்திரம். 12/9/2021 ஞாயிற்றுக்கிழமை சுக்லபக்ஷ சஷ்டி. முருகப்பெருமானுக்கு உகந்த தினம். முருகப்பெருமானை நினைத்து தவம், விரதங்கள் மேற்கொண்டு வழிபாடு செய்து வந்தால் வம்சவருத்தி, குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும். அதனைத் தொடர்ந்து இந்த வார சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னால் மகரம், கும்பம், மீனம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திராஷ்டமம் சம்பவிக்கிறது. எனவே இந்த 3 ராசி நேயர்களும் இந்த வாரத்தை எச்சரிக்கையாக இறை வழிபாட்டுடன் நடத்த வேண்டிய ஒரு வாரம். எனவே நமது நேயர்கள் இந்த விசேஷ தினங்களை அனுஷ்டித்து எல்லாம் வல்ல
அனைத்து தெய்வங்களுடைய அனுகிரகத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு தொடர்ந்து 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை காண்போம். அன்பார்ந்த பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மீனராசினியர்களுக்கு வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 6/9/2021 முதல் 12/9/2021 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி பார்க்கிறோம். இந்த வார பலாபலன்களில் ராசிக்கு 12ஆம் இடத்துல வக்கரகதியில் குரு பகவான் ராசிநாதன் மிகச்சிறப்பு. வக்கரம் இல்லைன்னா தேவையில்லாத பொன் விரயம், பொருள் விரயம், ஆடைகள், ஆபரணங்கள் இந்த மாதிரி எல்லாம் விரயங்களை கொடுப்பார். வக்கரமாக இருக்கிறதுனால அப்படியே ஆப்போசிட், எது விரயம்னு இருக்கோ அதெல்லாம் வருமானங்கள் அதிகரிக்கும். திருமண பேச்சு கைகூடும். தடைப்பட்ட திருமணங்கள் நிச்சயிக்கப்படும். வம்சவருத்தி ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி ஏற்படும். நினைத்தது நடக்கும். அதே மாதிரி பொன், பொருள், ஆடை, ஆபரணங்கள், வஸ்திரங்கள், நகைகள் இதெல்லாம் வாங்கலாம். அழகு சாதன பொருட்கள், எலக்ட்ரானிக் பொருட்கள் இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறவங்க மற்றும் வாங்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே மாதிரி அழகு நிலையங்கள், பியூட்டி பார்லர், சலூன்கள், உடற்பயிற்சி நிலையங்கள்லாம் வச்சு நடத்துகிறவங்களுக்கு நன்மை அதிகரிக்கும். 11ஆம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால பேச்சின் மூலமாக பிரச்சனைகள், சண்டை, வாதம், வம்பு வழக்குகள்லாம் வரக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். ஜாக்கிரதையாக இருக்கணும். போக்குவரத்தில் கவனம் தேவை. அதே மாதிரி இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க, வாகன சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க, ஆயில் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, தோல் சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க, பில்டிங் மெட்டீரியல் வியாபாரம் பண்ணுறவங்க கவனம் தேவை. 9ஆம் இடத்துல கேத்து சஞ்சரிக்கிறதுனால ஞானம், அறிவு, கல்வி, இறை வழிபாடு, பூஜை, தவம், யோகம், யாகம் இதெல்லாம் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. இருந்து வந்த கோர்ட் கேஸ், வம்பு வழக்குகள் விலகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. சட்டத்துறை, நீதித்துறை, காவல்துறை, இராணுவம், விளையாட்டு, சினிமா, கேளிக்கை இதில் எல்லாம் இருக்கக்கூடியவங்க இந்த வாரம் சிறப்பானதொரு வாரமாக ஏற்படும். 8ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சரிக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும். கருத்து வேறுபாடுகள் விலகும். மன மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அமைப்பு. தம்பதிகளாக இன்ப சுற்றுலாக்கள், ஆன்மீக சுற்றுலாக்கள் இதெல்லாம் செல்லக்கூடிய அமைப்பு. பெண்கள் மூலமாக நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் ஏற்படும். தனவரவு திருப்திகரமாக இருக்கும். 7ஆம் இடத்துல செவ்வாய் புதன் சேர்க்கை. பூமி லாபம், மனை லாபம், வீடு லாபம். வீடு வாங்கலாம், வீடு கட்டலாம், கட்டிய வீட்டை வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணலாம். விவசாயிகள், நிலத்தடி நீர் அகழ்வாராய்ச்சி, நெடுஞ்சாலை பணியாளர்கள், கட்டுமான பணியாளர்கள், மருத்துவம், மின்சாரம், ரயில்வே, காவல்துறை, இராணுவம் இதில் பணிபுரியக்கூடியவர்களுக்கெல்லாம் நன்மை அதிகரிக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. கல்வித்துறை சிறந்து விளங்கும். கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு சிறப்பானதொரு கல்வி முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி ட்ரேடிங் கம்பெனி, மார்க்கெட்டிங் ஏஜென்சி, பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஐடி கம்பெனி, கணினி, ஆடிட்டிங், அக்கௌண்டன்ட், எழுத்து, வசனம், இயக்கம், பேச்சு, சினிமா, இயல், இசை, நாடகம், ஜோதிஷம் இது போன்ற தொழில் பண்ணுறவங்களுக்கும் இந்த வாரம் சிறப்பாக இருக்கும். 6ஆம் இடத்துல சூரியன் சஞ்சரிக்கிறதுனால ஹிருதய சம்பந்தமான நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரியே ரிணம், ரோகம், சத்ரு, எதிரிகள், அரசாங்க எதிரிகள், தேவையில்லாத பகைகள் உண்டாகும். உடல்நலக் கோளாறு, மருத்துவ செலவுகள் இதெல்லாம் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. 3ஆம் இடத்துல ராகு. தாயார் உடல்நலம் சீராகும். மருத்துவ செலவுகள் குறையும். வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு. வெளிநாட்டின் மூலமாக வரக்கூடிய பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் நன்மையை தரும். அந்நிய செலாவணி, பங்கு வர்த்தகம், ஷேர் மார்க்கெட்டிங், சிறு குறு வியாபாரிகள், வணிக வியாபாரிகள் மற்றும் வணிக வரித்துறை, வருமானத்துறை, உணவகங்கள், கேட்ரிங் சர்வீஸ், கேண்டீன் வச்சு நடத்துகிறவங்க, மளிகை, பால், காய்கறிகள், பழங்கள், புஷ்பங்கள் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கூடுதல் நன்மை அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த வாரத்தில். பொதுவாக மீனராசி அப்படின்னு எடுத்துட்டோம்னால் இந்த வார பலன்களில் ஒரு 80% நன்மைகள் அப்படின்னு சொல்லலாம். இது கோச்சார ரீதியான பலன்கள். அதுபோக அவங்கவுங்க சொந்த ஜாதகத்தில் பலன்கள் மாறுபடும். சொந்த ஜாதகம் பார்க்க விருப்பமுடைய அன்பர்கள் என்னுடைய தொலைபேசி எண்ணான 9865098370 என்ற எண்ணிற்கு தொடர்பு கொண்டு தாராளமாக சொந்த ஜாதகத்தை பார்த்து பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரம் அதிர்ஷ்டமான வண்ணம் மஞ்சள். அனுகூலமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 5. வணங்க வேண்டிய தெய்வம் பத்ரகாளி. எனவே காளியை வணங்கி இந்த வாரத்தை இனிமையான வாரமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.